சகரியா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சகரியா 13:4-5. அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவன் தன் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்தி கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். இந்த வசனத்தை ரெண்டையும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், நம்ம முதல்ல வாசித்த 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தின இருக்கிற வியாக்கியானத்தை நம்ம தெரிந்து கொண்டோமானால், எரேமியா இந்த சகரியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள உபதேசிகளுக்கு, கள்ள பிரசங்கிமார்களுக்கு, கள்ள அப்போஸ்தலர்களுக்கு, கள்ள ஊழியக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் எச்சரித்திருக்கிறார். இதில் நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், அந்த நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவன் தன் சொன்ன தரிசனத்தினாலே வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயர் போர்வையை போர்த்தி கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை காதில் கேட்காமல், நீ புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு இருதய சிந்தனையோடு, இருதய யோசனையோடு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களுடைய கூட்டம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வசனத்தை கூட்டியும் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தும் பேசுகிறவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து மாற்றப்படும். அவருடைய குடும்பங்களிலே 10 வாதைகள் உண்டாகும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்திற்கு முந்தின 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகரியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த புதிய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகளையும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் அல்ல, அவளுடைய சந்ததிகளை நிர்மூலமாக்கும்படியாக, உண்மையாக ஊழியம் செய்யாமல், உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல், உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்காமல், காண்கிற சொப்பனத்தை கொண்டோ, காண்கிற தரிசனத்தை கொண்டோ, இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனையும் கொண்டோ ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்துகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இனி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் விவசாயமோ அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழிலிலே செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை இல்லை, எங்களை ஒரு எஜமான் ஆட்கொண்டு விட்டான், ஒரு எஜமான் ஆட்கொண்டு விட்டு எங்களை அவன் வேலைக்காரனாக வைத்து விட்டான், இனி அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேகவர்களுடைய காலங்கள் வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சாத்தான் என்கிற ஒரு எஜமான், உலகத்தின் எஜமான், அவனால் சூழப்பட்டு இந்த தீர்க்கதரிசிகளை அவன் சாத்தானுடைய கைவசப்படுத்தி, பொல்லாத சாத்தான் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்து, கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்க வைத்து அவர்களை வெட்கப்படுத்தும்படி செய்து அந்த ஆத்துமாக்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி, அப்படி இருக்கிறது நிமித்தம் அவனுடைய குடும்பம் வாரிசு சிதையுண்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனத்தை ஒருக்க வாசிப்போம். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போய் பேசுகிறபடியா நீ உயிரோடு இருக்கப்படாது என்றும் சொல்லி அவைகளை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற சத்தத்தை கேட்டவனாக, வாசித்தவனாக, படித்தவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன்.